26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில கடன் குறையணும்னா என்னென்ன விஷயம் அவங்க தவிர்க்கணும்? ஸோ எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா பணத்தை நோக்கி தான். ஸோ பணம்லாம் ஒன்றும் இல்லைன்னு பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு அது உதவாது. ஸோ மனித வாழ்க்கைக்குள்ளேன்னு வந்துட்டோம். ஸோ பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு கேங் இருக்குதுன்னா அதில் மேஷராசி இருக்குதுன்னா எங்கே போனாலும் மேஷராசி தான் செலவு பண்ணும். டீஃபால்ட்டாக இது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேட்குறாங்கன்னு கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை இவங்க பேரில் லாவிஷாக இஷ்டத்துக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறத ரிஷபம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன், அந்த 6ஆம் அதிபதி தான் ராசிநாதனுமே. அப்போ என்னன்னா ரிஷபத்துக்கு பொதுவாக கடன்கிறதெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிதானமாக யோசிக்கிறது, செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது. அதே மாதிரி அதிக வட்டியில் கடன்களில் மாற்றுறது யாருனாலுமே மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால. கடக ராசிக்காரங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னு சொன்னா அவங்க தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கங்கள்னா அது என்ன? ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம். நாங்கள் எந்த கோவிலுக்கு போனால் அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி. ஸோ கடகம்னாலே காமாட்சி தான். பௌர்ணமி நிலவில் காமாட்சியை நம்ம தரிசனம் பண்ணலாம். பௌர்ணமி நிலவு காமாட்சி அம்மனுடைய அம்சம். ஸோ அப்போ பௌர்ணமி நிலவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணாலும். கடனில் 12 ராசிகள்லையும் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா 6ஆம் அதிபதி சனி சூரியனுக்கு ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில தான் நாங்கள் கவனமாக இருக்கணும்னா இப்போ கடன்லையும் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா அந்த கன்னி ராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் கடன் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது நோய். ஹெல்த்துக்கு இவங்க நிறையாவே கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்புகளுக்குள்ளே சிக்குவாங்க. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே அதிகப்படியாக ஜாதகம் பார்க்கறது எதுக்காக அப்படின்னா பொருளாதார நிறைவு. எனக்கு செல்வ வளம் பெருகணும், என்கிட்ட இருக்க கடன் சுமை குறையணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் எல்லாருடைய கேள்வி. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி அமையணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் கடன் குறையணும்னா என்னென்ன விஷயம் அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்கோம். பொதுவாக மேஷ ராசிக்காரங்க அவங்களுக்கு கடன் சுமை குறைந்து செல்வ வளம் பெருக அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அவங்க தவிர்க்கணும்? எல்லாருக்குமே ஜோதிடம் மேலே ஒரு ஆர்வம் இருக்கிற எல்லாத்துக்குமே வாழ்க்கை மேலே ஒரு ஆர்வம் இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அதற்கான வழிமுறைகளை தேடுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகம் இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு அற்புதமான கலை தான் ஜோதிட கலை. ஸோ எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா பணத்தை நோக்கி தான். ஸோ பணம்லாம் ஒன்றும் இல்லைன்னு பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு அது உதவாது. ஸோ மனித வாழ்க்கைக்குள்ளேன்னு வந்துட்டோம். ஸோ பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். மேஷ ராசிக்காரங்களுக்கு கடன் விஷயங்கள்லாம் தீரணும். அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை தவிர்க்கணுங்கிறது கேள்வி. முதல்ல அவங்களுடைய சமூக வட்டம் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை மினிமைஸ் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா மேஷத்துக்கு 6ஆம் அதிபதி புதன். புதனுடைய காரகத்துவங்களை இவங்க எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு கடன் குறையும். புதன் அப்படிங்கிறவர் நட்புக்கு காரகம். நீங்கள் மேஷராசிக்காரங்க நிறைய பேரை எடுத்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய செலவழிப்பாங்க. இப்போ ஒரு கேங் இருக்குதுன்னா அதில் மேஷராசி இருக்குதுன்னா எங்கே போனாலும் மேஷராசி தான் செலவு பண்ணும். டீஃபால்ட்டாக இது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேட்குறாங்கன்னு கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை இவங்க பேரில் இஎம்ஐ போட்டு கொடுக்கறது, அவங்க கட்ட முடியாது போகிறது இவங்க கட்டுறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய நடக்கும். தூரத்து சொந்த உறவினர்கள் இவங்ககிட்டலாம் பழக்க வழக்கங்களை ஒரு அளவோடு வச்சுக்கணும். எந்த அளவுக்கு இவங்க சர்க்கிளில் ரொம்ப லிமிட்டடாக குவாலிட்டியான பீப்புளை உள்ளே வச்சுட்ருக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு கடன் குறையுங்கிறது நிதர்சனமான உண்மை. பச்சை நிறங்களை அதிகமாக உபயோகிக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கறது. ஸோ வாக்குறுதி கொடுத்து நிறைய இடத்துல யார் மாட்டுவானா மேஷராசிக்காரங்க மாட்டுவாங்க. ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை செஞ்சதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம், நான் இதை இதுக்குள்ளே செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணாமல் இருக்கும். ஆமாம், ஒன்றுமில்லை, சிம்பிள். ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுல கிங் யாருன்னா மேஷராசி. விடு நான் பார்த்துக்கிறேன், அவங்க ஹெல்ப் கேட்குறதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ பொருளாதார ரெஸ்பான்சிபிலிட்டியே உங்கள் மேலே தன்னால் உட்காந்துரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் குறையும். புதனுடைய நிறம் பச்சை.
அது அதிகமாக உபயோகிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இரட்டைத்தன்மை உள்ள கிரகம் புதன், ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று செய்ய வைக்கும். ஸோ அதனால் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காம இருந்துக்கிறது, நட்பு வட்டாரத்தை சுருக்கிக்கிறதெல்லாம் மேஷராசிக்கு கடன் அமைப்புகளை குறைச்சி கொடுக்கும். கண்டிப்பா மேம். இப்போ இவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க கடன் குறையணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான வாழ்வியல் ஆன்மீக பரிகாரம் செய்யலாம்? மேஷராசிக்காரங்க கடனை குறைச்சிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? செவ்வாயை வலுப்படுத்தணும். எப்போவுமே 6ஆம் இடம் வலுக்கும் போது கடன் அதிகமாகும். லக்னம் வலுக்கும் போது, ராசி வலுக்கும் போது என்ன ஆகும்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும். அப்போ ராசி நாதனான செவ்வாயை வலுப்படுத்திக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். செவ்வாய் குரு 2 பேருமே நல்லவங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும். இவங்க 2 பேரையும் வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணிக்கணும். பவளம் அல்லது கனக புஷ்ப ராகத்தில் ராசிக்கல் மோதிரம் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. லக்னம் தெரிஞ்சவங்க லக்னத்துக்கு யோகாதிபதி யாரோ அவரை தான் டச் பண்ணணும். இஃப் இன்கேஸ் ஜாதகமே இல்லை, ராசி தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னா நீங்கள் பவளம் அல்லது கனக புஷ்பராக கல் போட்டுக்கிறது விசேஷம். கொரியர் கொண்டு வரவங்க இருப்பாங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இருப்பாங்க, ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட உட்காந்திங்கன்னா ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க, டேபிளை க்ளீன் பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுறது. யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதிட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்படுற பசங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அல்லது ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அங்கே பசங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா அதை கை காட்டி விடுறது. இந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ரெமடியாக இருக்கும் இவங்களுடைய கடன் அமைப்புகளை குறைச்சிக்க. கண்டிப்பாக மேம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்க கடன் சுமை குறையணும், அந்த பொருளாதார ரீதியா நிறைவு பெறணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும்? லாவிஷா இஷ்டத்துக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறத ரிஷபம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன், அந்த 6ஆம் அதிபதி தான் ராசிநாதனுமே. அப்போ என்னன்னா ரிஷபத்துக்கு பொதுவாக தனக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ட்ரெஸ், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற ட்ரெஸ்ஸை 3000 ரூபாய்க்கு வாங்குறது, 5000 ரூபாய்க்கு வாங்குறது, இல்லை ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, லேடிஸே எடுங்களேன், நிறைய ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணுறது யாருன்னா ரிஷபத்துலாம் பெண்கள் நல்ல ஆடம்பரமான ஆடை அணிகலன்களை விரும்புவாங்க. ஸோ அதே மாதிரி நகையுமே ஸோ நல்ல டிசைனாக இருக்குது, அதுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. டைமண்ட் ஜுவல்லரிஸில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது கூட யோசிக்கிறது கிடையாது. வீட்டுக்கு ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம், பெரிய ஒரு விஷயம், வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு, ரெனோவேட் பண்ணுறதுக்கு, இன்டீரியர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய செலவழிப்பாங்க. ஹை அண்ட் மாடல் கார்ஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி லக்ஸுரி, லாவிஷ்னஸ், சொஃபஸ்டிகேஷன் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது அதிகமாக யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்லா ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும். செலவழிச்சா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கினா சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு நிறைய இஎம்ஐஸ் போவாங்க. ஸோ ஒரு ஐஃபோன் கூட ஒரு இஎம்ஐயில் வாங்குறது, இந்த மாதிரி லையபிலிட்டிஸ் நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை குறைச்சிக்கும் போது ரிஷபராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக கடன் அமைப்புகள்ங்கிறது குறையும். கண்டிப்பாக மேம். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடன் குறைவதற்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா என்ன? ரிஷப ராசிக்காரங்க இந்த கடனை குறைச்சிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸாக ஃபாலோ பண்ணலாம்? சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான். என்னங்க நீங்கள் தானே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸ்பெண்டிங் கம்மி பண்ணிவிட்டு என்ன விலைக்கு நீங்கள் ஒரு உடுப்பை வாங்கினாலும் அதை நீட்டாக ப்ரெசன்டபுளாக போட்டுக்கிறது. துவைச்சு அயன் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிறது ஒரு நல்ல ரெமடி தான். ஸோ அழுக்கான சூழ்நிலைகளில் வாழாமல் இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கணும். இன்டீரியர்ஸ் பண்ணுறது வேறு, சுத்தமாக வைக்கிறது வேறு. கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க பழகணும். தெருநாய்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவளிக்கிறது ஒரு நல்ல ரெமடி. அதே மாதிரி தயிரை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரணும். தயிர், வெள்ளை மொச்சைன்னு ஒரு தானியம் இருக்குது, இதெல்லாம் சுக்கிரனுடையது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது சுக்கிரன் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆவார். இருக்கிற இடத்த நல்ல வாசனையாக வச்சுக்கிறதுங்கிறதுமே ஒரு நல்ல ரெமடியாக அமையும். கண்டிப்பாக மேம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும்? மிதுன ராசி நேயர்களுக்கு கடன் எப்படி ஏற்படும்னா அவசர முடிவுகளால் கடன் ஏற்படும். இப்போ ஒரு விஷயம் பார்ப்பாங்க, இப்போ ஒரு பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படும். கொஞ்சம் யோசிக்கலாம், இதை நம்ம கண்டிப்பாக இப்போவே இறக்கணுமா, நம்மளுடைய மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது யோசிக்காமல், இல்லை இதை இறக்குனா எனக்கு இன்னும் நல்ல ஒரு ரெவன்யூ வரும்னு ஒரு அவசர முடிவில் டக்குன்னு அந்த மெஷினை இறக்கிடுவாங்க. இறக்குன நேரம் அது யூசேஜ் இல்லாது போயிடும். ஸோ இந்த மாதிரி அவசர முடிவுகள் இது எதுக்காக அவங்க எடுப்பாங்கன்னா, என் வாழ்க்கை முன்னேறுதுன்னு தானே நான் இந்த அவசர முடிவுகளை எடுக்கிறேன்னா, ஒவ்வொரு முடிவுகளையுமே ரொம்ப அவசரமாக எடுக்கிறதுனால கடன்கிறதுலாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிதானமாக யோசிக்கிறது, செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது. அதே மாதிரி அதிக வட்டியில் கடன்களில் மாற்றுறது யாருனாலுமே மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அதிகப்படியான வட்டிகளை கொடுக்க வைப்பார். ஸோ இந்த விஷயத்தை மிதுன ராசி அன்பர்கள் குறைச்சிக்கிறது நல்லது. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக
பரிகாரம்னா அது என்னது? மிதுன ராசிக்காரங்க இந்த பொருளாதார மேம்பாடு வரணும். ஸோ இதுக்கு வாழ்வியல் ரீதியாக நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் முன்னேறலாம்? செவ்வாழைப்பழம், துவரம் பருப்பு, தேன் இதை கொஞ்சம் தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் அதிபதி செவ்வாய், அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இதை மட்டுப்படுத்தும். அதே மாதிரி ரத்த தானம் பண்ணுறது, எங்கேயாவது ரத்த முகாம்கள் இருக்குதுன்னா அங்கே போய் பிளட் டொனேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடன் குறையும். ஆன்மீக ரீதியாக என்ன விஷயங்களை பண்ணால் இவங்க வந்து இதை குறைச்சிக்கலாம் அப்படின்னா, பிரதோஷங்கள் நடக்கும் இல்லையா? ஸோ பிரதோஷம் நடக்கும்போது சந்தன பொடி நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு இவங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே வராங்க மந்த்லி அப்படின்னா அது கடனை நல்லாவே குறைக்கும். தானம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதம், துவரம்பருப்பு சாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இவங்க தானம் பண்ணும்போது அது கடன் சுமையிலேருந்து இவங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். கண்டிப்பாக. அடுத்ததா கடக ராசிக்காரங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கங்கள்னா அது என்னது? கடகராசிக்காரங்க நிறைய கோல்டு லோன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ நகைன்னு ஒன்று இருந்தால் அதை கொண்டு போய் பேங்கில் வச்சு ஏதாவது ஒன்று வாங்கிடணுங்கிற ஒரு ஆசை தான் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி குரு. சுப கடன்கள் தான் அதிகமாக வாங்குவாங்க. ஒரு சொத்து சேர்க்கறதுக்கு கடன் வாங்குறது. பட் சில சமயம் அந்த கடனே வந்து வட்டியை மீறி போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் லோன், ஒரு லோன் இருக்கும்போதே அதை க்ளோஸ் பண்ணாமல் அடுத்த கடனுக்கு போகிறத கடகராசிக்காரங்க கண்டிப்பாக குறைச்சிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அகலக்கால் வைப்பாங்க. அதீத நம்பிக்கையை கொடுத்துருவார் குரு பகவான். குருங்கிறவர் ஒரு பிரம்மாண்டமான கிரகம். அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் அங்கே அதிகமாக கொடுத்துருவார். கடன் வாங்கலாம், பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு லெத்தாஜிக்னஸும் கடன்கிற இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு நகையை வச்சோ எதை வச்சோ நீங்கள் ஒரு சொத்து தான் வாங்குறீங்க, பட் அந்த லோன் முடியும் போதே இன்னொரு லோனில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. கடகராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எந்த ஒரு லாவிஷ்னஸுமே வேண்டாம், நகை வைக்கிறேன், கடன் வாங்குறேன், சொத்தை குவிக்கிறேன், இதில் தான் ஒரு ப்ரொடக்டிவாக தான் ஒரு கடனே வாங்குவாங்க. பட் ஆனால் 1, 2, 3, 4, 5 கடனில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார மேம்பாடு அடைவதற்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனைலாம் தீரணும். எந்த ஒரு வாழ்வியல் பரிகாரத்தை நாங்கள் பின்பற்றும் போது எங்கள் கடன் சட்டுன்னு நாங்கள் அடையும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோவில்களுக்கு நிறைய உளவார பணி செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு சாட்டர்டே சண்டேல வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பழமையான கோவில்கள் இருக்குதுன்னா போய் கூட்டி பெருக்கிறது, தண்ணி தெளிக்கிறது, இல்லை கோவிலுக்கு தேவையான ஏதாவது பொருட்களை வாங்கி தரது பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியாது, என்னோட உடல்நிலையும் சூழ்நிலையும் அதற்கு ஒத்துழைக்கலைங்கிற பட்சத்தில் உளவார பணியில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி, ஒரு காஃபி டீ வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. ஒரு அம்மாலாம் பேசினாங்க ரீசெண்டாக, நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு நான் பண்ணேன் மேம், ரொம்ப நல்லா இருக்குது, வீட்டில் நிம்மதியாக இருக்குது, பணங்காசு சேருதுன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை கடகராசிக்காரங்க பண்ணலாம். ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம், நாங்கள் வந்து எந்த கோவிலுக்கு போனால் அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். ஸோ கடகம்னாலே காமாட்சி தான். பௌர்ணமி நிலவில் காமாட்சியை நம்ம தரிசனம் பண்ணலாம். பௌர்ணமி நிலவு காமாட்சி அம்மனுடைய அம்சம். ஸோ அப்போ பௌர்ணமி நிலவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சிறந்தது. காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்மனை கும்பிட்றீங்கனாலும் நிறைய நல்ல மாற்றங்கள், கடன் அமைப்புகள் ஏற்படும். தக்கன கடனை போன நகையெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்துடும். நிறைய பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கம்னா அது என்னது? கடனில் வந்து 12 ராசிகள்லையும் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா 6ஆம் அதிபதி சனி. சூரியனுக்கு ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில தான் நாங்கள் கவனமா இருக்கணும்னா இப்போ கடன்லையும் கவனமா இருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா அந்த கடனை கொடுக்கறதுக்கு காரகமான கிரகமே சனி தான். பொதுவாக கடனுக்கு காரகமே சனி தான். ஒருத்தருக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னாலே சனி வந்து ஆக்டிவேட் ஆகிறார். சனியுடைய காரகங்களில் ஒன்று வந்து கடன். நோய்க்கு காரகமும் சனி தான், ஆயுளுக்கு காரகமும் சனி தான். அப்போது அந்த காரகாதிபதியே இங்கே 6ஆம் அதிபதியாக வராரு. அப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கடன் ரொம்ப அதிகமாகிடும். கடன் வந்து யாருக்கு ஈஸியாக கிடைக்கும், யார் கடனில் அதிகமாக மாட்டிட்டு சிரமப்படுவா அப்படின்னா அது சிம்மம் தான். மீளா கடன்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த கடன் என்னோட கழுத்தை நெரிக்குது. இதில் சொல்லுவாங்க, ராமாயணத்தில் சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. அதாவது ராவணன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கம்பர் வந்து உவமை என்ன சொல்லுவார்னா, ஒரு கடன் பட்டவன் வந்து மனசு எவ்வளோ கலங்குவான், அந்த அளவுக்கு ராவணன் வந்து கலங்கி நின்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறதான் தலையாய பிரச்சனையாக இருக்கும். இவங்களுக்கு அதில் ரொம்ப பிரச்சனை என்னென்னா, என் கௌரவத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருமோ. ஏன்னா கௌரவத்தை ரொம்ப பேணக்கூடிய ஆட்கள் சிம்மராசிக்காரங்க. ஸோ அந்த அளவுக்கு கடன் தொல்லை இருக்கிறதுனால பொதுவாகவே கடன் அப்படின்னா அதில் சிம்மராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும். தேவைக்கு தான் நம்ம கடன் வாங்குறோமா,
இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா? ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஜாதக கன்சல்டேஷன் எடுக்கிறது, ஒரு பெரிய முடிவுகள் ஃபினான்ஷியலாக பொருளாதாரமாக இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் போய்க்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷம். கடனில் இவங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். கண்டிப்பா மேம். இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடன் தீர்வதற்கும் பொருளாதார மேம்பாடு அடைவதற்கும் வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரம், இதை செய்யும்போது கடன் குறையும் அப்படின்னா இரும்பை தானம் பண்ணணும். ஸோ இரும்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் தானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். பொதுவாக பூட்டு சாவியெல்லாம் இவங்க தானம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இரும்பு எல்லாமே வந்து சனியுடைய காரகம். அதே மாதிரி நல்லெண்ணெயை வாங்கி தானம் பண்ணிடுறது, நல்லெண்ணெய் சனியுடைய அம்சம், அதை தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கை கால் ஊனமுற்றோர் இருப்பாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கடனும் குறையும், நோயும் குறையும், ஆயுள் விருத்தி அடையும். ஆன்மீக ரீதியாக என்ன விஷயத்தை பண்ணால் சிம்மராசிக்காரங்க இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் மீளலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கோளறுப்பதிகம். டெய்லி அதை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இந்த கடன் எந்த அளவுக்கு மனசு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கடன் குறையும். வட்டி கட்டுறதை வந்து நீங்கள் குறைப்பீங்க. கடன் அடைஞ்சு பொருளாதார மேம்பாடு அடையிறத கண்கூடா சிம்மராசிக்காரங்க பார்க்கலாம். நம்ம அடுத்ததா கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும்? கன்னி ராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் கடன் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது நோய். ஹெல்த்துக்கு வந்து இவங்க நிறையாவே வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்புகளுக்குள்ளே சிக்குவாங்க. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பொதுவாக கன்னிராசிக்காரங்க போட்டுக்கிறது நல்லது. எல்லாருக்குமே தேவை. ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது நம்மளை எப்போவுமே காப்பாற்றும். அது ஒரு ஃபினான்ஷியல் மூவ், நல்ல ஒரு ஃபினான்ஷியல் மூவ். பட் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேணும். வயசில் குறைஞ்ச குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நோய் பிணிக்கு இவங்க நிறைய செலவிட நேரிடும். ஏன்னா 6ஆம் அதிபதி சனி தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையே மீண்டும் மீண்டும் அதை கடனுக்குள்ளே கொண்டு போய் மாட்டுறது, அதை வச்சு அந்த கடனை ஃபுல்லாக ப்ளச் பண்ணி அதை எடுக்காமலே திரும்ப அதற்காக இன்னொரு கடன் வாங்குறது, ஒரு கடனை வந்து 4 கடனாக மாற்றுற ஒரு விஷயங்களெல்லாம் கன்னிராசிக்காரங்க அதிகமாக பண்ணுவாங்க. முதல்ல இந்த கடன் வாங்கினதே தப்பு, அதை விட்டுட்டு எதுக்கு போய் நம்ம அடுத்த கடனுக்கு போனோம்? ஒரே ப்ராப்பர்ட்டியில் போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, இந்த இடம் இவ்வளோ வர்த்தா, அல்லது சட்ட சிக்கல் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறது. கடன் வாங்கி சட்ட சிக்கல் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு லாக் ஆகிடுவாங்க. அடுத்து கோர்ட் கேஸ்ன்னு அதை சுத்த வைக்கும். ஏன்னா வம்பு வழக்குகளுக்கு காரகமான கிரகமே சனி தான். அல்லது யாருக்காவது கடன் கொடுத்து அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது, சிக்கலில் தவிக்கிறது. இது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு வெகுவாக நடக்கும். இதில் கவனமாக இருந்துக்கணும். நம்ம இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கான செல்வ வளம் பெருகுவதற்கு வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கன்னிராசினியர்கள் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் நிறைய தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? குதிரைக்கு அதிகமாக சாப்பாடு கொடுக்கறது நல்லது. ராசிநாதன் புதன், புதனுக்கு வந்து குதிரை அப்படிங்கிறது புதனுடைய வாகனம்னு சொல்லப்படுது. அந்த மிருகம் வந்து புதனுடைய காரகத்துக்கு கீழே வருது. ஸோ அப்போ குதிரைக்கு அதிகமாக இவங்க சாப்பாடு கொடுக்க நல்லாயிருக்கும். திருநங்கைகளுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது. ஸோ கொஞ்சம் நல்லா ஃபினான்ஷியலி வெல் ஆஃபாக இருக்கிறீங்கன்னா முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பிளேஸில் அவங்கள யாராவது உள்ள வேலைக்கு அமர்த்துறது, அவங்கள ஒரு அருகாமையில் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஸ்தாபனம் வச்சுக்கிறீங்கன்னா ரெகுலராக அவங்களுக்கு ஏதோ காசோ பணமோ உங்களால் முடிஞ்ச உதவியோ, இல்லை கல்விக்கு நீங்கள் பண்ணுற உதவியோ எல்லாமே வந்து திருநங்கைகளுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை புதன் காப்பாற்றிடுவார். கண்டிப்பா மேம். கன்னிராசி நேயர்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் பார்த்துட்டோம். ஆன்மீக ரீதியாக அவங்க என்ன பண்ணால் இன்னும் விசேஷமாக இருக்கும். பிரதோஷத்துக்கு நந்தி அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கோவில்களில் அன்னதானம் போடுங்க. சாப்பாடு போட 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 நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறத மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. மனசு நிறைஞ்சு எனக்கு போதும்னு சொல்கிறது உணவை மட்டும்தான். அன்னதானம் கோவில்களில் பண்ண பண்ண நிறைய நல்ல மாற்றங்கள் கடன் அமைப்புகளில் ஏற்படும். கண்டிப்பா மேம். சரணடைய வந்தோம் அம்மா, உற்றாக பெருக்கெடுக்கும் உன்னருளை தாரே, உறக்கம் துறந்திங்கு பெற வேண்டும் தாயே, எவையாளும் உமையவளே தூயவளே உன்னை எந்நாளும் வேண்டுகிறோம் காத்தருள்வாய் நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான் சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.